மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே. இன்று தரம் 10 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்தின் முதலாவது பாடத்தின் இரண்டாவது பகுதி இன்று நடைபெறுகின்றது. அந்த வகையில் நாங்கள் ஸ்கிரீனை பார்த்தீங்கன்னா தெரியும், உயிர் சடப்பொருள் ஆக்கப்பட்டுள்ள பிரதான சேதன சேர்வைகள் உயிரியல் மூலக்கூறுகள் என அழைக்கப்படும். இவை 4 வகைப்படும்: கார்போஹைட்ரேட்டு, புரதம், இலிப்பிட்டு, நியூக்ளிக் அமிலம். உதாரணமா நீங்க ஒரு உயிர் சடப்பொருள்னு சொல்லிக்கல ஒரு உயிரை கருதுனீங்கண்டா, உதாரணமா ஒரு உயிரை நாங்கள் கருதுறதா இருந்தா பாருங்க, இப்ப ஒரு பூச்சியை கருதுவோம். ஒரு பூச்சியை கருதுனீங்கண்டா அந்த பூச்சி என்றது அதுக்கு உயிர் உள்ளதாக இருக்கலாம், உயிரற்றதாக இருக்கலாம். உயிரற்ற நிலையில அந்த பூச்சியை பொறுத்தளவில் உயிரற்ற நிலையில கருதுனீங்கன்னா அதை நாங்கள் ஒரு சடப்பொருளாத்தான் கருதலாம். சரியானே? அப்ப உயிரற்ற நிலையில ஒரு பூச்சியை நீங்க கருதுறீங்கன்னா அது உயிர் சடப்பொருளாத்தான் கருதப்படும். சரி, அப்ப இப்ப நாங்க இந்த பூச்சியினுடைய உடல்ல இருக்கிற பகுதிகளை கருதுனீங்கண்டா, பூச்சியினுடைய உடல்ல இருக்கிற பகுதிகளை கருதுனீங்கண்டா இது பாருங்க, இந்த உடல் என்னென்ன மூலக்கூறுகளால ஆக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். உதாரணமா பாருங்க, அதுல கார்போஹைட்ரேட் இருக்கலாம். உதாரணமா கரப்பான் பூச்சியா இருந்தா அந்த கரப்பான் பூச்சியில கைட்டின் என்ற ஒரு பல்சக்கரைட்டு புரவன் கூட்டு பொருளாக காணப்படுது. அதே மாதிரி அந்த கரப்பான்ல புரதம் இருக்கலாம், அந்த கரப்பான்ல இலிப்பிட்டு இருக்கலாம், கொழுப்பு, நியூக்ளிக் அமிலம் இருக்கும். இந்த ஒரு பூச்சியை பொறுத்தளவில் உங்களுக்கு ஒரு உயிரங்கி, அதாவது உயிர் சடப்பொருள். உயிர் சடப்பொருள் நீங்க நாங்க சொல்றது ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். உயிர் சடப்பொருள் உயிரற்ற நிலையில அந்த உடலை மட்டும் கருதுறோம். அது தாவரங்களாக இருந்தாலும் அதே கண்டிஷன் தான் இருக்கும். உதாரணமா ஒரு தாவரத்தை எடுத்தீங்கண்டா அந்த தாவரத்துல இருக்கிற பகுதிகளை நீங்கள் கருத்துல கொண்டீங்கண்டா அந்த தாவரத்தினுடைய உடல்ல என்னென்ன பகுதிகள் காணப்படலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கண்டா அதனுடைய உடல்ல என்னென்ன பகுதிகள் காணப்படலாம்டா உங்களுக்கு தெரியும். வேர் தொகுதி காணப்படலாம். அதே மாதிரி தாவரத்துல தண்டு தொகுதி காணப்படலாம். இந்த வேர் தொகுதி, தண்டு தொகுதி எல்லாத்துலயுமே எது ஆக்கப்பட்டிருக்கும், என்னென்ன மூலக்கூறால் ஆக்கப்பட்டிருக்கும்டா நிச்சயமா கார்போஹைட்ரேட் காணப்படும். ஏனென்றா தாவரங்கள் ஒளித்தொகுப்பு செய்து செல்லுலோசு காணப்படுது. அந்த நிறைய மாப்பொருள் எல்லாம் தாவரங்கள்ல காணப்படும். தாவரங்கள்ல புரதம் காணப்படலாம், தாவரங்கள்ல புரதம் காணப்படலாம், இலிப்பிட்டு காணப்படலாம், நியூக்ளிக் அமிலங்கள் காணப்படலாம். மொத்தத்துல உயிர் சடப்பொருள் நாங்கள் சொல்லப்படுகின்ற அந்த பகுதி, ரைட். அப்ப இங்க பாத்தீங்கன்னா உயிர் சடப்பொருள் ஆக்கப்பட்டுள்ள பிரதான சேதன சேர்வைகள் உயிரியல் மூலக்கூறுகள் என அழைக்கப்படும். இவை 4 வகைப்படும் என்று சொல்லி நாங்கள் இந்த கூற்றை பார்த்துட்டோம். இனி நாங்க அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். நீர், கனியுப்புக்கள், வாயுக்கள் என்பவை உயிர் சடப்பொருட்களை உருவாக்குவதற்கு பயன்படும் அசேதன சேர்வைகள் ஆகும். நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். உதாரணமா ஒரு அங்கிய கருதுனீங்கண்டா, ரைட், ஒரு அங்கிய கருதுனீங்கண்டா அந்த அங்கியில ரைட் ஒரு அங்கிய கருதுவோம். இந்த அங்கியில என்னென்ன பொருட்கள், அதாவது என்னென்ன பகுதிகள், ரசாயன பதார்த்தங்கள் காணப்படுது அப்படின்னு சொல்லி நாங்க படிக்கிறதுக்கு முதல்ல, சரியா, இந்த ரசாயன பதார்த்தங்களை 2ஆ பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி போன கிளாஸ்ல பார்த்துனாங்க. ரசாயன பதார்த்தங்களை 2ஆ பிரிக்கலாம்னு சொல்லி போன கிளாஸ்ல பார்த்துனாங்க. சரி, அப்ப இங்க இந்த அங்கிய பொறுத்தளவில் நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். என்ன, கார்போஹைட்ரேட் காணப்படலாம், கார்போஹைட்ரேட் என்றது காணப்படலாம், வைதரேட்டு. அடுத்தது புரதம் காணப்படலாம், அதே நேரம் இலிப்பிட்டு காணப்படலாம், இலிப்பிட்டு. இதே மாதிரி டிஎன்ஏ, இவ்வாறு வேற சேர்வைகள் இதுல காணப்படலாம். சரியா, இப்படி வேற சேர்வைகள் காணப்படலாம். ஆனாலும் இந்த சேர்வைகள் எல்லாத்தையுமே நாங்கள் பெருவாக எந்த வகைகளை பாகுபடுத்தலாம் என்றால் சேதன சேர்வைகள் என்று சொல்லலாம். சேதன சேர்வைகள், அதாவது சேதன சேர்வைகள் என்று இதை நாங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். சேதன சேர்வைகள் என்றது என்னன்னு சொல்லி போன வகுப்புல பார்த்து நாங்கள் சேதன சேர்வையில் எந்த ஒரு சேதன சேர்வையிலையும் என்ன காணப்படும், கார்பன் காணப்படும். அதாவது கார்பன் என்றது காணப்பட்டால் அந்த மூலகத்தை அந்த இதை நாங்கள் சேதன சேர்வைன்னு சொல்லலாம். இது அந்த அங்கியில காணப்படலாம். அதே நேரம் இந்த அங்கியில கட்டாயம் என்ன வேற காணப்படலாம் என்றால் நீர் காணப்படலாம். இந்த அங்கியில நீர் காணப்படலாம், கனியுப்புகள் காணப்படலாம். கனியுப்புகள் என்று சொல்றது கால்சியம், சோடியம், பொட்டாசியம் இந்த மாதிரியான
மூலகங்களை வந்து நாங்கள் கனியுப்புக்கள் என்று சொல்லுவோம். கனியுப்புக்கள் காணப்படலாம். வாயுக்கள் நாங்கள் சுவாசிக்கின்ற வாயுல இருந்து நாங்கள் எல்லாத்தையுமே கவனிச்சு கொள்ளலாம். என்ன வாயுக்கள், ரைட்? இந்த போட்ல கொஞ்சம் எழுதுற இடத்துல பிரச்சனை வந்துட்டது. வாயுக்கள். அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த நீர், கனியுப்புக்கள், வாயுக்கள் இதுகள் எல்லாம் எங்கட உடல்ல ஆக்கப்பட்டிருக்கு. எங்கட உடல்ல இந்த உடல்ல வந்து இந்த பதார்த்தங்களும் இருக்கு. ஆனா இந்த பதார்த்தங்களை நாங்க ஸ்பெஷலா ஒரு நேமால சொல்லுவோம். இந்த பதார்த்தங்களை ஒரு ஸ்பெஷலா நேமால சொல்லுவோம். அந்த பதார்த்தத்துக்கு பெயர் நாங்க பொதுவா சொல்றது அசேதன பதார்த்தங்கள். அசேதன பதார்த்தங்கள். மேலே இருக்கிறது சேதன பதார்த்தங்கள், இது அசேதன பதார்த்தங்கள்னு சொல்லுவோம். அப்ப பதார்த்தங்கள். அப்ப முதல்ல அவர் எங்களுக்கு முதல் ஸ்லைட்ல சொல்லி தந்த விஷயம் என்னன்னு சொன்னா, எங்கட உடல்ல வந்து சேதன பதார்த்தங்களாகிய சேதன சேர்வைகளாகிய கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட், டிஎன்ஏ போன்ற மூலகங்கள் காணப்படும் வேண்டும். அது கார்பன் இருந்தால் அது சேதன சேர வேண்டும். அதை விட மேல நோட்ஸ்ல வந்துருக்கு பாருங்க, நீர், கனியுப்புக்கள், வாயுக்கள் என்பவை உயிர் சட பொருட்களை உருவாக்குவதற்கு பயன்படும் அசேதன சேர்வைகள் ஆகும். இந்த அசேதன சேர்வைகள் என்றாதான் நான் இங்க எழுதியிருக்கிறோம். அசேதன சேர்வைகள் ஆகும். உண்மையில பிள்ளைகள் உங்களுக்கு ஒவ்வொரு வசனம் புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களும் விளங்க வேணும் என்ற நோக்கத்துக்காகத்தான் இதை மூவ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ரைட். அடுத்ததை பார்த்தீங்கன்னா இந்த அட்டவணை. இந்த அட்டவணை வெல் இன்ட்ரெஸ்டிங். பாருங்க, இந்த அட்டவணையில ஒவ்வொரு மூலகங்கள் கொடுத்திருக்கிறாங்க. இந்த அட்டவணையை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு மூலகங்கள். ஒட்சிசன் என்ற ஒரு மூலகம் கொடுத்திருக்கு. உங்களுக்கு தெரியும் ஒட்சிசன் என்ற ஒரு மூலகம். இந்த ஒட்சிசன் என்ற மூலகம் இதுல காணப்படுது. நாங்கள் ஒட்சிசன் என்ற மூலகம் காணப்படுது. அடுத்தது கார்பன் என்ற மூலகம் காணப்படுது. கார்பன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஐதரசன். ஐதரசன் என்ற மூலகம் காணப்படுது. அடுத்தது நைதரசன் என்ற மூலகம் காணப்படுது. நைதரசன். இப்படி பாத்தீங்கன்னா இப்படி மூலகங்கள் பல காணப்படுது. நைதரசன். அடுத்து கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கால்சியம். கால்சியம் என்ற ஒரு மூலகம். இந்த மூலகங்கள் எல்லாம் மூலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது என்ன கிட்டத்தட்ட கால்சியம். நேற்று நாங்கள் பார்த்துனாங்க 92 மூலகங்கள், அதுல 25 மூலகங்கள் உடம்பு ஆக்குதல். இதுல பி என்று சொல்றது பொஸ்பரஸ். பொஸ்பரஸ். அந்த பொஸ்பரஸ் என்றது ஒரு வகையான மூலகம். அடுத்தது பொட்டாசியம். ரைட். இது வந்து பொட்டாசியம். ரைட். பொட்டாசியம். அடுத்தது கந்தகம். கந்தகம் என்ற மூலகம். எஸ் என்று போட்டிருக்குது. கந்தகம். கந்தகம் என்ற மூலகம். அதே மாதிரி நீங்க பார்க்கலாம் சோடியம். சோடியம் என்ற ஒரு மூலகம். அப்ப இவ்வாறு பல மூலகங்கள். சோடியம். அடுத்தது கீழே மெக்னீசியம். மெக்னீசியம். பாருங்க, இதெல்லாம் ஒரு மனித உடல்ல ஒரு அங்கினுடைய உயிர் சட பொருட்கள்ல காணப்படுது. குளோரின் என்று ஒன்று இருக்கு. குளோரின். சிஎல் சொன்னா குளோரின். ரைட். குளோரின். அதை விட இரும்பு. இரும்பு என்று சொல்றது வந்து உங்களுக்கு தெரியும் அயன் என்று நாங்கள் இதை சொல்லுவோம். இது வந்து இரும்பு. இரும்பு என்றது எஃப்இ என்ற குறியீடு லத்தீன் நேம்ல வந்திருக்க அயடின். அயடின். அப்ப இங்க பிள்ளைகள் உங்களுக்கு என்ன சொல்றேன்டா, இந்த ஒரு உடல்ல வந்து பல மூலகங்கள் காணப்படுது. அதுல ஒட்சிசன் சதவீதம் நாங்க நேற்று படிச்சு நாங்கள் திணிவின் அடிப்படையில் 65%. 65% ஒட்சிசன் சதவீதமா இருக்கு. அடுத்த 18% திணிவின்படி கார்பன். முதலாவது ஆக கூட ஒட்சிசன் தான், இரண்டாவது கார்பன், மூன்றாவது ஐதரசன். நிச்சயம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நைதரசன் கொஞ்சம் குறைஞ்சிட்டு நிச்சயம் எல்லாம் சரியான குறைவான மூலகங்களா காணப்படுது. அப்ப இங்க எல்லாம் குறைஞ்சு குறைஞ்சு கொண்டு போகுது. வர 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 தேவைப்படுற அளவு மிகவும் குறைவாக காணப்படுது. ஆனா தேவை அது இல்லாம இருக்கலாம். சரிதானே? உதாரணமா பாருங்க, இதுல ஒரு மனிதனை நாங்க ஒரு வரைவோம். சரியா? அவனோட உடல்ல என்னென்ன பாகங்கள்ல இந்த மூலகங்கள் எவ்வாறு தாக்கம் செலுத்துதுன்னு பார்ப்போம். சரியா? இந்த மூலகங்கள் எவ்வாறு தாக்கம் செலுத்துன்னு பார்ப்போம். பாருங்க, ஒரு மனித உடலை எடுத்தீங்கன்னா இந்த மனித உடல்ல வந்து அவருடைய உடல்ல என்னென்ன உறுப்புகள் காணப்படலாம்னு நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. சின்னல இருந்து நாங்க அதான் படிக்கிறோம். அவற்றை உடல்ல காணப்படக்கூடிய உறுப்புகள் என்னென்னு பார்க்கிறோம். ரைட். உதாரணமா நாங்கள் ஒரு உறுப்பை எடுத்தோம்டா, சரி இப்ப நாங்கள்
முதலாவது பார்ப்போம். ஒட்சிசன் அனைத்து பாய்மங்கள் இழையங்கள்லையும் காணப்படுது. ஒட்சிசன் அனைத்து பாய்மங்கள் இழையங்கள்னு சொல்லிக்கல. உதாரணமா அவட்ட கையை எடுத்தீங்கன்னா அவட்ட கையில என்ன தசை இருக்கும். அவட்ட கையை எடுத்தீங்கன்னா தசை இருக்கும். தசையில தண்ணி இல்லாம இருக்காது. அப்ப நீரின் குறியீடு என்ன? H2O. நீரின் குறியீடு H2O. இந்த ஓன்றது வந்து என்னது? ஓன்றது எஸ், அதாவது ஓன்றது ஒட்சிசன். அப்ப அவட்ட உடம்புல எல்லா இடத்துலையுமே நீர் இருக்குது. உடம்பின் சகல இடங்கள்லையும் என்ன இருக்குது? நீர் இருக்குது. ஆகவே ஒட்சிசன் இல்லாத இடமே இல்லை. அதான் பாருங்க, கிட்டத்தட்ட 65% ஒட்சிசன் காணப்படுது. ஒட்சிசன் என்றது காற்று இல்ல, தனிக்காற்று இல்ல, சேர்வைகளாக சேர்ந்து காணப்படுது. சரி, 65% ஒட்சிசன் காணப்படுது. உதாரணத்துக்கு நான் H2O எடுத்து காற்று சொல்றேன். H2O எல்லாம் இருக்கிறபடியா அனைத்து பாய்மங்களையும் என்பு புரதம் எல்லாத்துலயுமே அது இருக்கும். கார்பனும் உடல் முழுவதும் காணப்படும். உதாரணமா கார்பன்ல வந்து பாத்தீங்கன்னா C6H12O6 C6H12O6 இது வந்து குளுக்கோஸ். அந்த குளுக்கோஸ் வந்து இல்லாத இடமே இல்லை. குளுக்கோஸ் எல்லா இடமும் இருக்கு. உடம்பின் சகல இடங்கள்லையும் குளுக்கோஸ் காணப்படுது. ஆகவே நாங்க என்ன சொல்லலாம்? குளுக்கோஸ் காணப்படுறபடியால கார்பன் காணப்படும். இதுல வந்து இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து கார்பன். அப்ப இங்க கார்பனை வந்து நாங்கள் சொல்லலாம் கார்பன் இல்லாத இடமே இல்லை. அப்ப ஒரு குளுக்கோஸ் எடுத்தீங்கன்னா கார்பன் இருக்கும். ஆகவே இந்த இரண்டாவது விடயம் 18% கார்பன் காணப்படுதுன்னு சொல்ற விடயத்தை இங்க நான் கருத்துல கொள்றேன். 18% காணப்படுதுன்னா உடல் முழுவதும் கார்பன் இருக்கும். உதாரணமா மாப்பொருள், சரிதானே? இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், சரியா? உடல் முழுவதும் கார்பன் இருக்கும்ன்றது ஒரு சின்ன விஷயம். அதாவது உடல் முழுவதும் கார்பன்டா நீங்க காலையில பான் சாப்பிடுறீங்க, இடியப்பம் சாப்பிடுறீங்க, ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்டீங்கன்னா அந்த உணவுல கட்டாயம் கார்பன் இருக்கும். நீங்க சாப்பிடுற எல்லாம் உடல் முழுவதும் பரவி போகுது. என்ன சமிபாடடைந்த பிறகு அகத்துறிஞ்சிய பிறகு உடல் முழுவதும் பரவி போகுது. அப்ப அந்த பரவி போய்க்குள்ள எல்லா இடம் உடம்புல சகல இடத்துலயும் கார்பன் இருக்கு. ஏன்? ஒரு பொருளை எரிச்சிங்கண்டா ஒரு கையின் ஒரு சிறிய பகுதியை எடுத்து எரிச்சா கூட கருப்பா தான் வரும். ஏன்? அங்க கார்பன் இருக்கு. அப்ப கார்பன் இல்லாத இடமே இல்லை. அப்ப உடல் முழுவதும் கார்பன் இருக்கு. தண்ணி இல்லாத இடம் உடம்புல இருக்கா? அநேகமா தண்ணி எல்லா இடமும் இருக்குது. நகங்கள் தலைமையில தவிர தண்ணி இல்லாத இடம் இல்லை. சரியா? அப்ப தண்ணி உடல் முழுக்க காணப்படுதுன்னா தண்ணியோட குறியீடு H2O. அப்ப ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, கார்பன் இருக்கு. அப்ப நாங்க எவிடன்ஸ் பேஸ், அதாவது உறுதிப்படுத்தி சொல்லலாம். நீங்க தண்ணி குடிச்சா உடம்புக்குள்ள எல்லா இடமும் தண்ணி சுவருது, எல்லா இடமும் பரவுது. ஆகவே ஹைட்ரஜன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். நீங்க சோறு சாப்பிட்டீங்கன்னா சோறுல கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. அப்ப கட்டாயம் உடம்பு முழுக்க ஹைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன் காணப்படும் சொல்லலாம். சரியா? அந்த அடிப்படையில வேற வேற மூலகங்களையும் பார்ப்போம். சரியா? அடுத்தது பாருங்க, வேற வேற மூலங்களை ஸ்கிரீனை பாருங்க. சரிதானே? இப்ப ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா அங்க ஹைட்ரஜன் அதுவும் பார்த்துட்டோம். ஹைட்ரஜனுக்கு நாங்க சொல்லக்கூடியது இந்த H2O தானே. H2Oல 10% காணப்படுதுன்னு சொல்லிட்டோம். சரியா? ரைட். நைட்ரஜன் அதுவும் புரதத்துல காணப்படுறபடியா, புரதத்துல நைட்ரஜன் இருக்கு. சரியா? புரதத்துல நைட்ரஜன் இருக்கு. அப்ப புரதத்துல நைட்ரஜன் இருக்கிறபடினால புரதம்ன்றது நைட்ரஜன் காணப்படுது. அப்ப நாங்க சொல்லிடலாம் புரதத்துல நைட்ரஜன் இருக்கின்றபடினால எஸ், அப்ப புரதம் நைட்ரஜனை கொண்டிருக்கு. புரதம்ன்றதுங்க உடம்புல எல்லா இடம் தசைகள் எல்லாம் புரதம், தசைகள்ல காணப்படுறதெல்லாம் புரதம். ஆகவே தசை புரதத்துல என்ன இருக்கு? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன். நைட்ரஜன் இருக்கு. புரதத்துல நைட்ரஜன் இருக்கு. அதனால கொஞ்சமா தான் இந்த நைட்ரஜன் அளவு 3% காணப்படுது நிறையின் அடிப்படையில. சரியா? அடுத்தது கால்சியம். உங்களுக்கு தெரியும் கால்சியம் என்றது என்ன? கால்சியம் பெரும்பாலும் எங்களுக்கு கால்சியம் என்று நாங்க கருதுறது வந்து எண்புகள். உதாரணமா ஒரு எண்பு எடுத்தீங்கண்டா இப்படி ஒரு எண்பு ஒரு ஆண்ட உடல்ல இருக்குன்னு வைங்க. இந்த ஸ்கிரீன் அழிஞ்சு போயிருக்கு, பரவாயில்ல, உங்களுக்கு விளங்குது. கருப்பு கலர்ல வரைகிற எண்பு. இந்த எண்பை பொறுத்தவரை என்ன இருக்க போகுது? கால்சியம் இருக்க போகுது. எண்புல கால்சியம். அப்ப கால்சியம்ன்றது Ca, தனியா C என்றா கார்பன். அந்த கால்சியம் எங்க இருக்கும்? எண்புகள்ல காணப்படும். அது மட்டும் இல்ல, குருதியிலையும் நிறைய கால்சியம் இருக்கு. கால்சியம் குறைபாட்டால பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வரலாம். சரியா? ஆனா கால்சியம் எங்களுக்கு தேவை. அது எங்க காணப்படுன்னு குறிச்சிருக்காரு பாருங்க. மூளையில காணப்படுது. மூளை என்ன? மூளையில கால்சியம் தேவை. உங்களுக்கு தெரியும் மனித உடலுக்குள்ள காணப்படுற பகுதியில் ஒன்று மூளை. அந்த தலைக்குள்ள பிரதானமானது. அந்த மூளையில காணப்படுது, சுவாச பையில காணப்படுது, சிறுநீரகத்துல காணப்படுது, இதயத்துல காணப்படுது, தைராய்டு தசை, தைராய்டு சுரப்பில, தசைகள்ல, எண்புகள் எல்லாம் காணப்படுது. இது கால்சியம் என்ற மூலகம். அது 1.5% காணப்படுது. கால்சியம் என்ற மூலகம் 1.5% காணப்படுது. மூளையில தேவை. அடுத்தது பாஸ்பரஸ்.
அதுவும் உங்களை ஏற்கனவே நாங்கள் படிச்சிருக்கிறோம். என்பு வளர்ச்சிக்கு அவசியமானது. பொஸ்பரஸ் வந்து என்பு வளர்ச்சிக்கு அவசியமானது. அப்ப என்பில காணப்படும். என்பு வளர்ச்சிக்கு கால்சியம் பொஸ்பரஸ் அவசியமானது. அதே நேரம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பொட்டாசியம் 0.0 அதாவது 1% கூட இல்ல 0.35% என்னது, ஆனால் நொதியங்களுக்கு அவசியம். உதாரணமா பாத்தீங்கன்னா பொட்டாசியம் என்ன, பொட்டாசியம் ஒரு சரியான சிறிய அளவில் தான் தேவை. 0.35 3ல 0.3 சொல்லிக்கல, 3.5 சரியான சின்ன. அப்ப 0.35 அளவு தான் தேவை. ஆனா அது இல்லைண்டா சுரப்பிகள் ஒன்றும் அதாவது நொதியங்கள் ஃபங்க்ஷன் பண்ணாது. சில நொதியங்கள் பொட்டாசியத்துல தான் தங்கி இருக்கு. பொட்டாசியம் இருந்தா தான் போதிய பொட்டாசியம் சோடியம் இருந்தா தான் நரம்புகள் எல்லாம் வடிவா வேலை செய்யும். பொட்டாசியத்தின் அளவு உடல்ல குறைஞ்சுதண்டா உடல்ல பல அனுசப தொழிற்பாடுகள் பாதிக்கப்படும். உதாரணமா நொதியங்கள் என்று சொல்லுவோம். நொதியங்கள் என்ன செய்யும், அனுசப தொழிற்பாடுகள்ல பங்கு பெற்றுறது. உதாரணமா உங்களுக்கு ஒரு உணவு சமிபாடடைய வேணுமென்றா நொதியங்கள் தேவை. அந்த நொதியங்கள் தொழிற்படுறதுக்கு 0.35% அளவு திணிவு உங்களோட உடம்பில அது இருக்க வேணும். சரிதானே? அப்ப யோசிச்சு பாருங்க, சிறிய அளவில் இருக்கிற அந்த சிறிய தேவையான மூலகங்கள் குறைபாட்டால எங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். சிறிய அளவானது ஆனா எங்களுக்கு தேவை. சரியா? அந்த அடிப்படையில் இப்ப நாங்க படிக்கிறது எதை பற்றி படிக்கிறோம், கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் போன்ற மூலகங்கள் சேர்ந்து சேர்வைகளை உருவாக்குது. உலகத்துல காணப்படுற 92 வகையான இயற்கையில காணப்படுற மூலகங்கள்ல கிட்டத்தட்ட 25 மூலகங்கள் தான் எங்களோட உடம்பு ஆக்கி இருக்குது. அந்த ஆக்குறதுல தேவையான பிரதான மூலகங்கள் 4, கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரசன். அதை விட தேவைப்படுற சின்ன சின்ன மூலகங்களை பற்றி தான் படிக்கிறோம். அந்த மூலகங்கள் எங்கட உடம்புல எங்கெங்க தேவை, உதாரணமா என்பை பொறுத்தவரையில கால்சியம் தேவை, பொஸ்பரஸ் தேவை, மூளையை பொறுத்தவரையில கால்சியம் தேவை, எங்கட குருதியை பொறுத்தவரை இரும்பு தேவை. இந்த மாதிரி சின்ன சின்ன தேவைகள் எங்களுக்கு இருக்குது. அதாவது மாணவர்களுக்கு என்ன நோக்கத்துக்காக நாங்க சொல்றோம், மாணவர்களுக்கு விளங்கி கொள்ள வேணும், இந்த மூலகங்கள் சேர்வைகளை ஆக்கித்தான் எங்களோட உடம்பு உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது ரசாயன பதார்த்தங்களால தான் எங்களோட உடம்பு உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த ரசாயன பதார்த்தங்கள்ல பிரதானமானது 4 மூலகங்கள், கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரசன். இந்த மூலகங்கள் கார்போஹைட்ரேட்டு இலிப்பிட்டு புரதங்கள் டிஎன்ஏக்கள்ல பிரதானமா காணப்படுகிறது. அதை விட திணிவுப்படி சிறிய சிறிய அளவில் சில பாத்தீங்கன்னா 1% கூட இல்லை. எது இந்த எங்களுக்கு தேவையான அந்த பொட்டாசியம். அந்த பொட்டாசியம் 1% கூட இல்லை, 0.35 100 பிரிச்சு என்ன 35 பங்கு ஒரு சிறிய பகுதியா தான் இருக்கு, 0.35. அந்த அது எங்களோட நொதியங்களுக்கு கூட தொழிற்பாட்டுக்கு கூட தேவையா இருக்கு. இது மட்டும் இல்ல, அதே மாதிரி சிங்கன் இருக்குது. சிங்கன்றது நாகம், இது கூட எங்களுக்கு எதிர்ப்பு இம்யூனிட்டியை கூட்டுறதுக்கு தேவையா இருக்கும். அயன் இரும்பு குருதிச்சோகை நோய் வராம தடுக்கிறோம். எங்களோட குருதியில ஹீமோகுளோபின் கூடி ஆக்சிஜன் எல்லாம் அகத்துறிஞ்சி எங்களோட உடல்ல அனுசப தொழிற்பாடுகள் ஒழுங்காக நடக்கிறதுக்கு கூட இந்த இரும்பு அவசியமா இருக்கு. குருதிச்சோகை நோய் வராது. உங்களுக்கு தெரியும், கர்ப்பிணி தாய்மார்களுக்கெல்லாம் குருதிச்சோகை நோய் வந்துச்சுன்னா அவன் குழந்தை வளர்றது கஷ்டமா இருக்கு. அதால என்ன செய்யணும், குருதிச்சோகை நோய் வராம அவன் ஹீமோகுளோபின் உடம்பு ரத்தத்துல காணப்படுற ஹீமோகுளோபின் அளவை கூட்டுறதுக்காக அவளுக்கு ஸ்பெஷலா இரும்பு சத்துள்ள குளிசைகள் எல்லாம் குடிக்கணும். சரியா? இங்க பார்ப்போம். எங்களோட ஸ்கிரீனை பாத்தீங்கன்னா தெரியும், இதுல கந்தகம் அதுவும் புரதத்துல காணப்படுது. சோடியம் அனைத்து பாய்மங்கள் இழையங்களையும் காணப்படுது. சோடியம்ன்றது சோடியம் குளோரைடு உப்பு. உங்களுக்கு தெரியும், வியர்வை கூட எங்களுக்கு ஒரு உவர்ப்பு தன்மையை தான் தரும். அந்த உவர்ப்பு தன்மைக்கு காரணம் சோடியம் குளோரைடு, சோடியம் தான் அதுல இருக்கும். அது உப்புக்கள். மெக்னீசியம் மூளை சுவாசப்பை சிறுநீரகம் ஈரல் இதயம் தைராய்டு தசை இதுகள் எல்லாம் அதே கண்டிஷன், கால்சியம் காணப்படுற மாதிரியான கண்டிஷன்ல இது காணப்படுது. அதை விட குளோரின் புளோரின் இந்த மாதிரியான மூலகங்கள் இரும்பு அயடின் எல்லாம் நுண்ணிய அளவில் சிறிதளவில் எங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்றாரு. சரியா? அப்போ உங்களுக்கு இதுல இருந்து என்ன விளங்குதுண்டா, அடா இவ்வளவு உறுப்புகளும் தொழிற்படுவதற்கு, அதாவது எங்களோட உடலில் இருக்கிற இழையங்கள் எல்லாம் தொழிற்படுவதற்கு இந்த மூலகங்கள் சிறிது சிறிதாக தேவைப்படுது. அப்ப நாங்க அந்த மூலகங்கள்ல ஏதாவது சிறிதளவு தேவைப்படுறத இல்லாம செய்யல எங்களுக்கு என்ன வரலாம், எங்களுக்கு நோய்கள் வரலாம், அதாவது குறைபாட்டு நோய்கள் ஏற்படலாம். உதாரணமா எங்கட நாட்டில இலங்கை அரசாங்கத்தால, இலங்கையில எங்கட நாடு இலங்கை, இந்த இலங்கை அரசாங்கத்தால இந்த இரும்பு சத்துன்றது உங்களுக்கு தெரியும், இரும்பு Fe என்ற அந்த
அயன் வந்து குளிர்ச்சியாக கொடுக்குறாங்க. ஏன் எங்களோட நாட்டில் அந்த இரும்பு குறைபாட்டால் குருதிச்சோனை வராமல் குழந்தைகள் இருக்க வேண்டும்ன்றதுக்காக. சரி, இப்போ நாங்கள் அடுத்த இதுக்கு போவோம். கார்போஹைட்ரேட்டுகள், அதாவது இது மிக மிக பிரதானமான ஒன்று கார்போஹைட்ரேட்டுகள். சரி, கார்போஹைட்ரேட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரைட், கார்போஹைட்ரேட்டுகள் பூமியின் மேற்பரப்பில் பெருமளவு காணப்படும் சேதனை சேர்வை கார்போஹைட்ரேட்டு ஆகும். அதாவது பூமியில பெருமளவு காணப்படுறது கார்போஹைட்ரேட்ன்றாங்க. ஏன் கார்போஹைட்ரேட் அதிக அளவில் காணப்படுதுன்ற உதாரணமாக பாருங்க. ஒரு தாவரங்கள் வந்து என்ன செய்யக்கூடியவை? தாவரங்கள் ஒளித்தொகுப்பு செய்யக்கூடியவை. அப்ப தாவரங்கள் ஒளித்தொகுப்பு செய்யுமா இருந்தா என்ன செய்ய வேணும்? ஒளித்தொகுப்புல என்ன பிரதான உற்பத்தி பொருள்? எஸ், ஒளித்தொகுப்புல பிரதான உற்பத்தி பொருள் வந்து குளுக்கோஸ். அது என்னவா மாற்றப்படுது? மாப்பொருளா மாற்றப்படுது. ஆகவே தாவரங்கள் அது கிழங்குகளாக வேர்களையும் சேமிக்கப்படலாம், பழங்களாக மேலேயும் சேமிக்கப்படலாம். எது எப்படியோ ஒரு தாவரங்கள்ல இது அதிக அளவில் காணப்படுதான். உதாரணமா ஒரு தாவர கலத்தை எடுத்தீங்கண்டா, ஒரு தாவரம் இதுல இருந்து ஒரு சிறிய பகுதியை நாங்கள் வெளியில எடுத்து இந்த தாவரத்தினுடைய கலம் எடுப்போம். தாவரத்தினுடைய கலம் ஒரு சிறிய பகுதியை நாங்கள் வெளியில எடுக்கல, இந்த சிறிய பகுதியை வெளியில எடுத்தா அதனுடைய கலச்சுவர் என்று நாங்கள் சொல்றது தாவரத்தினுடைய கலச்சுவர். இதை வந்து நான் கலம் எடுத்தோம்டா கலச்சுவர் என்று எடுப்போம். இந்த கலச்சுவர் என்றது உண்மையில ஒரு கார்போஹைட்ரேட், மனித உடல்ல சமிபடாது. ஆனாலும் அதை ஆக்குறது வந்து எதனால் ஆக்கப்பட்டிருக்குமெண்டா செலிலோசு என்று சொல்லுகின்ற ஒரு பதார்த்தம், செலிலோசு. அப்ப செலிலோசு என்ற ஒரு பதார்த்தத்தால தான் இது ஆக்கப்பட்டிருக்கும். இந்த கலச்சுவர், கலச்சுவர் என்ற ஆக்கக்கூறு, இது வந்து ஒரு ஆக்கக்கூறுன்னு சொல்லலாம். செலிலோசு வந்து ஒரு ஆக்கக்கூறு. ஆக்கக்கூறு எது? கலச்சுவர் என்ற ஆக்கக்கூறு வந்து செலிலோசு. உள்ளுக்குள்ளதான் தாவர கலத்தை பொறுத்தவரை கலத்தின் கட்டமைப்புகள் காணப்படலாம். கலத்தினுடைய கட்டமைப்புகள் கரு அது இதெல்லாம் காணப்படும், அது வேற. இப்ப எங்கட நோக்கம் வந்து என்னண்டா, பூமியின் மேற்பரப்பில் பெருமளவு காணப்படும் சேதனை சேர்வை கார்போஹைட்ரேட் ஆகும் என்று சொல்லி போட்டேன். சரியா? அப்ப கார்போஹைட்ரேட் ஆகும் என்று சொன்னது இந்த காரணத்தால தான் இது எங்களுக்கு கருதப்படுது. அப்ப இத வந்து பாத்தீங்கன்னா இதுல ரைட், அப்ப இங்க பூமியின் மேற்பரப்பில் பெருமளவு காணப்படும் சேதனை சேர்வை கார்போஹைட்ரேட் ஆகும். இது பச்சை தாவரங்களினால் மேற்கொள்ளப்பட்டு ஒளித்தொகுப்பு செயல்முறையின் போது, அதாவது ஒளித்தொகுப்பு செயல்முறைன்னு நீங்க சொல்லியிருக்கிறார், ஒளித்தொகுப்பு செயல்முறையின் போது உற்பத்தி செய்யப்படுகிறது. அன்றாட வாழ்வில் உள்ளெடுக்கும் உணவுகளில் உருளைக்கிழங்கு, வற்றாழை, தானிய வகைகள், சீனி, மா ஆகியன கார்போஹைட்ரேட் அடங்கியுள்ள உணவு வகைகளுக்கான சில உதாரணங்கள் ஆகும். இது எங்களுக்கு சின்னல இருந்தே படிச்ச விஷயம். ரைட், அடுத்ததுக்கு போவோம். கார்போஹைட்ரேட்டில் கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன் ஆகிய மூலகங்களை கொண்டது. இங்கு ஐதரசன், ஆக்சிஜன் ஆகிய மூலகங்கள் முறையே 2:1 என்ற விகிதத்தில் காணப்படும். உதாரணமா கார்போஹைட்ரேட் நாங்கள் கருதுறது வந்து நிறைய பொருட்கள் இருந்தாலும் இப்ப கார்போஹைட்ரேட்னு சொல்லுவோம். கார்போஹைட்ரேட் இந்த கார்போஹைட்ரேட்டுகள்ல நிறைய வகைகள் இருந்தாலும் இந்த கார்போஹைட்ரேட்ல எங்களுக்கு பரிச்சயமான ஒன்று, அதாவது பரிச்சயமான ஒன்றுண்டா நான் சொல்ல வர்றது வந்து எப்படி என்றா, இப்போ உதாரணமா சூரிய ஒளி வருகுது, சூரிய ஒளியிலேருந்து சூரிய கதிர்கள் எங்களுக்கு வருகுது. சரி, சூரிய கதிர்கள் பூமியை அடையக்கல, பூமியில இருக்கிற தாவரங்கள் என்ன செய்யுது? ஒளித்தொகுப்பு செய்யுது. பூமியில இருக்கிற தாவரங்கள் ஒளித்தொகுப்பு செய்யுது. இந்த ஒளித்தொகுப்பின் போது என்ன எங்களுக்கு நடக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். ஒளித்தொகுப்பின் போது என்ன நடக்குதுண்டா, கார்பன் ஆக்சைடு வாயு CO2 வாயு உள்ளுக்குள்ள போகுது. அதே நேரம் எங்களுக்கு தெரியும் இதுல நீர், அதாவது நீர் என்றது வந்து H2O என்றதும் உள்ளுக்குள்ள போகுது. H2O. அப்ப பாருங்க, இவ்வளவு ரெண்டும் உள்ளுக்குள்ள போகுது. இது பச்சை நிற தாவரம். இதுல இருந்து ஒளித்தொகுப்பு நடக்கும் போது இதுல இருந்து வெளியேறுது ஆக்சிஜன் வாயு வெளியேறுது. அதே நேரம் இங்க உணவு தயாரிக்கப்படுது. இது வந்து உணவு. இது உணவு, ஒளித்தொகுப்பில உணவு தயாரிக்கப்படுது. அந்த உணவு என்றது நாங்க சொல்லலாம் இதான் அந்த உணவு. அந்த உணவுல பிரதானமா நாங்கள் சொல்றது என்னன்னா, அந்த உணவுக்கு பேர் C6H12O6
அதாவது இதை நாங்கள் சொல்லுவோம் குளுக்கோஸ்ன்னு சொல்லுவோம். இதை நாங்கள் சொல்றது குளுக்கோஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப இந்த குளுக்கோஸ்ன்றது கார்போஹைட்ரேட்டுக்குள்ள தான் வருது. குளுக்கோஸ்ன்றது எதுக்குள்ள வருதுண்டா கார்போஹைட்ரேட்டுக்குள்ள தான் வருது. சரியா? இப்ப நாங்க என்ன செய்யறோம், இந்த குளுக்கோஸை கார்போஹைட்ரேட்டுக்குள்ள வர்ற இந்த குளுக்கோஸை வெளியில கொண்டு வரோம். அதை எழுதுறோம் C6H12O6 C6H12O6. இது எங்களுக்கு ஒரு உதாரணமா வெளியில எடுக்கிறோம். எடுத்து பாத்தீங்கன்னா அதாவது ஒளித்தோப்பு நடைபெறதுக்கு தேவையான காரணிகள்ல வந்து என்ன செய்யுது, கார்பனீர் ஆக்சைடு உள்ளுக்குள்ள போகுது, கார்பனீர் ஆக்சைடு உள்ளுக்குள்ள போகுது, நீர் உள்ளுக்குள்ள போகுது, தாவரத்துக்குள்ள, தாவர இலைக்குள்ள போகுது, உணவு தயாரிக்கப்படுது. உணவு தயாரிக்கப்பட்டு அந்த உணவில தயாரிக்கப்படுற உணவில உங்களுக்கு தெரியும் ஆக்சிஜன் வாயுவும் வெளிவிடப்படுது. உணவு தயாரிக்கல ஆக்சிஜன் வாயுவும் வெளிவிடப்படுது. எஸ், ஆக்சிஜன் வாயு வெளிவிடப்படுது. சரியா? அப்ப நீங்க பாருங்க, ஆக்சிஜன் வாயு தாவர இலையில இருந்து வெளிவிடப்படுது. ரைட். அப்ப அப்படி வெளிவிட்ட பிறகு தாவர இலையிலிருந்து ஆக்சிஜன் வாயு வெளிவிட்ட பிறகு எங்களுக்கு மிஞ்சுறது உணவு குளுக்கோஸ். அந்த குளுக்கோஸை வந்து பொதுவா பாத்தீங்கன்னா அதுல என்னென்ன பொருட்கள் காணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல கார்பன் வந்து 6 கார்பன் இருக்கு. அது அப்படியே இருக்கட்டும். ஐதரசனை வந்து பாத்தீங்கன்னா ஐதரசன் வந்து 12 இருக்கு. ஐதரசன் வந்து எங்களுக்கு 12 இருக்கு. ஆக்சிஜனை வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் 6 இருக்கு. ஆக்சிஜன் 6 இருக்கு. ஆக்சிஜன் 6, இது வந்து 12. இப்ப ரெண்டுக்கும் இடையில விகிதத்தை வந்து பாத்தீங்கன்னா விகிதம்ன்றது நாங்க பொதுவாக ரெண்டுக்கும் இடையில இருக்கிற விகிதம் சரிதானே, இதை சுருக்கலாம். இதை நாங்க சுருக்கினீங்கண்டா, சுருக்குறன்றது வந்து உங்களுக்கு தெரியும், நாங்க சிம்பிளிஃபை பண்றேன்னு சொல்லுவோம். இந்த 6ஆல சுருக்கினா R1 ஏன்னா R1 6, அப்ப R1 இங்க R2. அந்த விகிதத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2க்கு 1 என்ற விகிதத்துல காணப்படுது. எது ஐதரசனுக்கு ஆக்சிஜன் விகிதம் எத்தனைன்னு காணப்படுது, 2க்கு, இந்த 1 2க்குன்னு சொல்ற மாதிரி. இதை வந்து உண்மையா 2க்கு 1ன்னு சொல்லக்கூடாது, 1 2க்கு. அப்ப இங்க வந்து இந்த விகிதம் H:O, அந்த விகிதம் வந்து 2க்கு 1, அதை 1 2க்குன்னு சொல்லுவோம். அதாவது இங்கே ஐதரசன் ஆக்சிஜன் ஆகிய மூலகங்கள் முறையே 1 2க்கு என்ற விகிதத்தில் காணப்படுகின்றது. இங்க பாருங்க, மேல காட்டியிருக்கிறார். இந்த இடத்துல பாருங்க 2க்கு 1 2க்கு இருக்கு. அப்ப இங்க கார்போஹைட்ரேட், கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன் ஆகிய மூலகங்களை கொண்ட இங்கு ஐதரசன் ஆக்சிஜன் ஆகிய மூலகங்கள் முறையே 1 2க்கு என்ற விகிதத்தில் காணப்படுகின்றது. சரியா? அந்த விடயம் உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்ப நாங்க அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். ரைட். கார்போஹைட்ரேட் இதை இப்படி பிரிக்கலாம்னு சொல்றாங்க. அதாவது கார்போஹைட்ரேட்டை எப்படி பிரிக்கலாம்னு சொல்றதுல உங்களுக்கு தெரியும், கார்போஹைட்ரேட் வந்து C, இது வந்து C என்ற ஒரு இது வருது கார்போஹைட்ரேட். நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். சரியா? இது X என்று சொல்லுவோம். கார்போஹைட்ரேட் CX bracket H, அதாவது உங்களுக்கு தெரியும் H. சரிதானே? H2O bracket Y. சரியா? இது வந்து பாருங்க, CXH2OY என்றது கார்போஹைட்ரேட்டின் பொதுவான ஒரு குறியீடு. அந்த கார்போஹைட்ரேட்டை உங்களுக்கு தெரியும் பிரதானமா 3ஆ பிரிக்கலாம். ஒன்று வந்து ஒரு சக்கரைட்டு, ரெண்டாவது இரு சக்கரைட்டு, மூன்றாவது பல் சக்கரைட்டு. ரைட். இப்ப இதுல ஒரு சக்கரைட்டுன்னு சொல்லும் பொழுது அதோட குறியீட்டை நீங்க பார்க்கலாம். ஒரு சக்கரைட்டுன்னு சொல்லிக்கல, நாங்கள் இங்க C6H12 O6 என்று பிரிக்கிறோம். அதாவது இத பேர் ஒரு சக்கரைட்டு. அந்த ஒரு சக்கரைட்டுக்குள்ள அடங்குற பொருட்கள் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கலக்டோஸ். ரைட். இந்த குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கலக்டோஸ் என்றது ஸ்பெஷலா ஒரு சக்கரைட்டுக்குள்ள அடங்குது. குளுக்கோஸ் கூபிகான்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கலக்டோஸ். அதே மாதிரி இரு சக்கரைட்டு,
இதை நாங்கள் டைசாக்கரைட்டுன்னு சொல்லுவோம். முதலாவது ஒரு சக்கரைட்டா மோனோசாக்கரைட்டு, இது டைசாக்கரைட்டு. இதுலயும் வந்து குறியீடுகளை பார்த்தீங்கன்னா C12 இது ஏன் எப்படி வந்தான்னு சொல்லி நாங்கள் படிப்போம். H22 O11 அப்ப உங்களுக்கு தெரியும் இரு சக்கரைட்டின குறியீடு மோல்டோசு சுக்குரோசு இலக்டோசு. ரைட். அடுத்தது பல் சக்கரைட்டு, அங்க வந்து பார்க்குறோம் இதுல மோல்டோசு சுக்குரோசு இலக்டோசு. அடுத்தது பல் சக்கரைட். பல் சக்கரைட்ல வந்து உங்களுக்கு தெரியும் C6 அதாவது C6H10 H10 என்ற ஒரு இது இருக்கு. C6H10O5. இதுல என்னன்னா அந்த பிராக்கெட்ல இங்கால எடுத்துட்டு இந்த பிராக்கெட்ல வந்து C6H10O5 இங்கால N என்ற ஒரு குறியீடு போட்டிருப்பாங்க. அந்த N என்றது கீழே சொல்லி இருக்கிறார் குளுக்கோஸ் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. நீங்க பாருங்க கீழே சொல்லி இருக்கு என்னன்னு சொன்னா என்னன்னு சொல்லி இருக்கிறார் குளுக்கோஸ் மூலக்கூறுகள் எண்ணிக்கை. அது பல குளுக்கோஸ் மூலக்கூறுகள் சேர்ந்துதான் உருவாக்கப்படுது. மாப்பொருள், செல்லோசு, கிளைக்கோஜன், கைட்டின் இப்படி எல்லாம் நிறைய வருது. அப்ப இது பிள்ளைகள் உங்களுக்கு தெரிய வேணும் என்னென்றால் உங்களுக்கு தெரியும் இந்த விடயத்தை பாருங்க. கார்போஹைட்ரேட்டுகளை மூண்டா பிரிக்கலாம். ஒரு சக்கரைட்டு, இரு சக்கரைட்டு, பல் சக்கரைட்டு. ஒரு சக்கரைட்டை பொறுத்தளவில் குளுக்கோசு, ஃப்ரக்டோசு, கெலக்டோசு. இந்த ஒரு சக்கரை. இரு சக்கரைட்டை பொறுத்தளவு மோல்டோஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது, சுக்ரோஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதை விட லாக்டோஸ். அது மாதிரி பல் சக்கரைட்ல நீங்க பார்த்துருப்பீங்க மாப்பொருள் இருக்கும், செல்லோஸ் இருக்கும், கைட்டின் இருக்கும். இப்படியான பொருட்களை வந்து நாங்கள் பொதுவாக என்ன கிளைக்கோஜன் இதுகள் எல்லாம் வந்து பல் சக்கரைட் சொல்லுவோம். ஆகவே வார வகுப்புல கார்போஹைட்ரேட்டுகள் இந்த வகைகளை வந்து தனித்தனியா எங்க காணப்படுது, அதன் தொழிற்பாடு என்னன்றதை பற்றி பார்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.